வணக்கம். நான் டாக்டர் பாலாஜி ரமணி, டைரக்டர் ஆஃப் ஆன்காலஜி, கிளெனிகல்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ், சென்னையிலேருந்து. பாலிமர் நியூஸ்க்கு உங்களுக்கு சில தகவல்கள் கேன்சரை பற்றி சொல்கிறதுக்குன்னு சொல்லி, தமிழ்நாட்டில் வந்து போன வருஷம் ஒரு 93, 95 இருந்தது வந்து இப்போ வந்து 98 இருக்குது. ஸோ போன வருஷம் 95,000 பேருக்கு வந்தது வந்து இந்த வருஷம் கிட்டத்தட்ட 98,000 பேருக்கு வந்திருக்குங்கிறது தான் அதில் வந்து கணக்கு. 3,000 பேருக்கு போன வருஷத்தோட இந்த வருஷம் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 3% இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லலாம். ஒரு 4% வந்து நமக்கு அதில் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லலாம் நமக்கு அதில். ஸோ அதான் அதுக்கு வந்து காரணங்கள் வந்து ஒன்று நம்ம கண்டறியறதும் ஜாஸ்தி. இப்போ வந்து நமக்கு இருக்கிற டெக்னிக்ஸில் அதிகமாக நம்ம கண்டுபிடிக்க முடியுங்கிறதும் ஒரு காரணம். ரெண்டாவது விஷயம் வந்து கணக்கெடுப்பு ப்ராப்பராக இருக்குது. நமக்கு முன்னாடி இருந்ததோடு நம்ம வந்து யூஸ் பண்ணுறது அஃப்கோர்ஸ் ஒரு வருஷத்துக்கான இது இல்லை, நான் ஜென்ரல் ட்ரெண்டாக சொல்கிறேன். இது வந்து 10 வருஷமாக நம்ம பார்த்தோன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குன்னா நம்ம ஏன்னா ஹெல்த் கேரில் நம்ம நம்பர் 1 இருக்கும்போது அதுக்கு வந்து அந்த கண்டறியறதுலையும் பார்த்திங்கன்னா இருக்கும். கேரளாவில் அதிகபட்சமாக சொல்லுவாங்க எந்த எபிடமிக் எடுத்தாலும் முதல்ல அங்கே தான் ஆரம்பிக்குதுன்னு. அதுக்கு ரீசன் என்னென்னா அவங்களுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு சிஸ்டம் இருக்குது. சீக்கிரமாகவே கண்டுபிடிச்சிருவாங்க. நிப்பா வைரஸாக இருக்கட்டும், இதுவாக இருக்கட்டும், எல்லாம் அங்கே கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு அந்த சிம்டம்ஸ் வரும்போதே அந்த ஏர்லி வார்னிங் சிஸ்டம் மாதிரி அவங்க வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ அங்கே தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்குதுன்னு நமக்கு ஒரு டேட்டா வரும். ஏன்னா அங்கே புள்ளி விவரம் எடுக்கிறதும் சரி, அதுக்கான அந்த வார்னிங் மெக்கானிசம்ஸும் நல்லா இருக்கிறதுனால நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறோம். அதே மாதிரி தான் சென்னையும் வந்து கிட்டத்தட்ட அதே லெவலில் நம்ம வந்து தமிழ்நாட்டிலையும் இருக்கிறதுனால தான் நம்ம இங்கேயும் வந்து சீக்கிரம் நம்ம வந்து கண்டுபிடிச்சிரும். ஸோ அதனால் நம்பர்ஸ் வந்து ஜாஸ்தி ஆகுது. மும்பை அகெயின் சேம் ரீசன். நமக்கு அந்த இடத்துலையும் நமக்கு வந்து ஓவரால் பாப்புலேஷனும் ஜாஸ்தி, ப்ளஸ் அதிகமான ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது, கண்டுபிடிச்சிட்றோம் அப்படிங்கிறது தான் வந்துட்டு ஒரு விஷயம் இதில். ஆனால் நான் தான் கொஞ்சம் நேரம் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த 15 லட்சம் பேரில் சுமார் 8 லட்சம் பேர் இல்லை 8.5 லட்சம் பேர் இறந்து போகிறாங்கங்கிறது தான் நமக்கு வந்துட்டு ஒரு வருத்தத்துக்குரிய விஷயமா இருக்கிறது. தமிழ்நாட்டிலையும் கிட்டத்தட்ட அதே நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மாதிரி தான் கிட்டத்தட்ட 50%லேருந்து 60% நோயினால் வந்து இறந்துட்டுருக்காங்க. அதுதான் நமக்கு வந்து ஒரு கவலைக்குரிய ஒரு விஷயம். ஆனால் இன்றைக்கி வந்து நிறைய இடங்களில் அதுக்கான ட்ரீட்மெண்ட்ங்கிறது இம்ப்ரூவ் ஆகிருக்கு. நிறைய பேர் அவைலபிளாக இருக்காங்க. இப்போ முன்னாடி இருந்ததோடு நம்ம பார்க்குறோன்னா எத்தனை பேர் இந்த கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்கங்கிற நம்பர்ஸும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதுக்கான சென்டர்ஸ் இன்றைக்கி தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து நமக்கு வந்து ஒரு மெடிக்கல் காலேஜ்லேயும் நம்ம அதுக்கான சென்டர்ஸ்ங்கிறது நம்ம ஆரம்பிச்சிடுறோம். ஸோ கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்குன்னு சொல்லி தனியாக வந்து பெட்சிடி இல்லை ரேடியேஷனுங்கிறது வந்து கிட்டத்தட்ட எல்லா மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்ஸ்லையும் ஒரு டிபார்ட்மெண்ட் ஆரம்பித்து அதுக்கான அந்த மிஷினையும் இன்ஸ்டால் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்படி ஆகும்போது நமக்கு அவைலபிலிட்டி ஆஃப் ட்ரீட்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த எனக்கு இந்த ட்ரீட்மெண்ட் இந்த இடத்துல அவைலபிள் இல்லைன்னு சொல்கிறவங்க வந்து இப்போ போய் பக்கத்தில் போய் எடுத்துக்க முடியும். இன்னொன்று அதே மாதிரி ப்ரைவேட் செக்டரில் பார்த்தாலும் முன்னாடி எல்லோரும் சென்னைக்கு தான் வரணுன்றது. இன்றைக்கி வந்து சின்ன சின்ன Tier 2 சிட்டிஸ்னு நம்ம சொல்கிற இடத்தையுமே நல்ல கேன்சர் சென்டர்ஸ் வந்து இருக்குது நமக்கு. ஸோ அவுட்ரீச் ப்ரோக்ராம்ஸ்லாம் நான் பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ்லேருந்தும் கண்டக்ட் பண்ணி அங்கேருந்து இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு அவேர்னஸ் கொண்டு வருது, அவங்களுக்கு சரியான ட்ரீட்மெண்ட்டை வந்து நம்ம கொடுக்குறது எல்லாமே இன்றைக்கி வந்து பாசிபிள். ஸோ இந்த நம்பர்ஸ் வந்து குறையும். அதாவது இன்சிடென்ட்ஸ் வர்ற நம்பர் வந்து குறையுமா, 98,000ங்கிறது 1 லட்சம் ஆகலாம், 1.25 அந்த மாதிரி ஏறிட்டு தான் போகும். அது வந்து தவிர்க்கிறதுக்கு நமக்கு அந்த வேக்சின்ஸ் இது வந்து இன்னும் கிளியராக வர வரைக்கும் அந்த நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் அந்த 8.5 லட்சம்னு இருக்கிறது வந்து டெஃபினட்டாக நம்ம வந்து குறைக்க முடியும். அது வந்து நம்ம பார்ப்போம். நம்ம ஆயுள் காலத்திலேயே நம்ம அதை வந்து பார்ப்போம். குணப்படுத்தலாமா சார்? முற்றிலுமா புற்றுநோயை வந்து குணப்படுத்தலாம்? தாராளமாக. அதாவது ஒரு புள்ளி விவரமாக சொல்கிறதுன்னு சொன்னால் ஸ்டேஜ் 1, 2, 3, 4 4 ஸ்டேஜ் இருக்குதுன்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். முதல் ஸ்டேஜில் கண்டுபிடிச்சா கிட்டத்தட்ட 95% ஒரு ஈவன் சில இதில் வந்து 99% வரைக்கும் நம்ம கேன்சரை வந்து குணப்படுத்தலாம். இதுக்கு என்ன அர்த்தம்னா கேன்சர் வந்து 100 செல் இருந்தால் 99 செல் எடுத்துகிறோன்னு அவசியம் இல்லை. இருக்கிற 100 பேரில் 95 பேருக்கு மேலே வந்து கம்ப்ளீட்டாக குணமாயிடுவாங்கன்னு சொல்லி அர்த்தம். ரெண்டாவது ஸ்டேஜில் சொல்லும்போது இதே வந்து கிட்டத்தட்ட ஒரு 80லேருந்து 85 பேரை கம்ப்ளீட்டாக குணப்படுத்திடலாம். மூணாவது ஸ்டேஜுங்கிறப்போ ஒரு 60லேருந்து 70%. அகைன் இது ஒரு கேன்சருக்கு மாறும் நமக்கு. 4வது ஸ்டேஜ் முன்னாடி ட்ரீட்மெண்ட்டே கிடையாது, அது வந்து குணப்படுத்த முடியாதுன்றதில் அதுலேயுமே இப்போ வந்து நம்ம அதை வந்து குணப்படுத்தலாம். கிட்டத்தட்ட நமக்கு அதில் வந்து ஒரு 40%, 50%, ஈவன் ஸ்டேஜ் 4 இன்க்யூரபிள் கேன்சரில் கூட இன்றைக்கி வந்து சில கேன்சர்ஸில் 50% வரைக்கும் நம்ம வந்து அவங்கள வந்து க்யூர் பண்ணிடலாங்கிற லெவலில் தான் இருக்குது. ஸோ உங்களுக்காக டாக்டர் பாலாஜி ரமணி, டைரக்டர் ஆஃப் ஆன்காலஜி, கிளெனிகல்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ், சென்னையிலேருந்து இந்த விவரங்களை வச்சு நீங்களும் கேன்சர்லேருந்து பயனடைஞ்சு அதனால் வர கெட்ட விஷயங்களை தவிர்க்கிறதுக்கு அண்ட் கேன்சர் வராமல் தவிர்க்கிறதுக்கு என்ன செய்யணுமோ முடிஞ்சதை செஞ்சுட்டு நன்றி.